வழங்குகின்ற கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் சிபிஎஸ் ரத்து செய்திட வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கை வைத்துத்தான் இந்த போராட்டத்தை லட்சக்கணக்கான பேர் பங்கு பெற்றோம். இதற்கு நாங்கள் அனைத்து கட்சி தலைவரும் சந்தித்து கொடுத்தோம். அதிலே மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக நான் இதை நடைமுறைப்படுத்துகிறேன் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். அது எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது, வரவேற்கின்றோம். இந்த தேர்தல் அறிக்கையிலேயே இதை இடம்பெற வேண்டும் என்று அனைத்து கட்சியும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதாவது 100 நாள் வேலைக்கு வாத்தியார் சிபிஎஸ்ல இருக்கிற ரிட்டையர்ட் ஆயிட்டா 100 நாள் வேலைக்கு போயிட்டு 1000 ரூபாய் பென்ஷன், சாதாரண பென்ஷன், பொதுமக்களுக்கு தரக்கூடிய பென்ஷன் கூட 58 ஆண்டுகள் உழைத்தவர்களுக்கு இல்லை. இன்னைக்கு இறந்துட்டான்னாக்கா மறுநாள்ல 1 ரூபா கூட அந்த குடும்பத்துக்கு கிடையாது. இதுதான் சிபிஎஸ்ல வேலை செய்யறவனுக்கான உத்தரவாதம். ஆனா ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற இவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன் இருக்கு, காவல்துறையில் இருக்கிற மோப்ப நாய் இருக்கு பாருங்க, நன்றியுள்ள நாய், அந்த மோப்ப நாய்க்கு கூட பணி பாதுகாப்புக்கு இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க, அதுக்கு பென்ஷன் இருக்கு. நாயா உழைத்து ஓடா உழைத்து என்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கின்ற ஆசிரியர் அரசு ஊழியருக்கு சிபிஎஸ்ல இடம்பெற வைத்து உங்களுக்கு தரமாட்டேன் என்று மறுப்பது என்ன நியாயம்? எனவே அதை ரத்து செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டம் தரணும் என்ற வேண்டுகோளை வைக்கின்ற. நிதி இல்லைன்றாங்க. இதற்கு ஏன் நிதி இல்லை? எங்களை அழைத்து பேசுங்க, நிதியை நாங்க உருவாக்கி தரோம். எனவே நிதி இருக்கிறது, தருவதற்கு மனம்தான் இல்லை. எனவே அந்த மனதை இந்த 2021 தரும் என்று நான் நம்புகின்றேன். இந்த புத்தாண்டிலாவது இந்த அரசு புதிய அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அறிப்பார்கள் என்று நம்புகின்றேன்.